அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. 1/1/2025 முதல் 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2025 நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு உட்பட 12 வகையான இடங்களிலும் கிரக நிலைகள்ல மாறுதல் ஏற்படுகிறது. நவ கிரகங்களும் 9 வகையான மாற்றங்களை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் எந்த விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வருங்க. கடன் சுமைதான் தீர வேண்டும், அதுதான் என் பிரச்சனை என்று சொல்கிறவர்களுக்கு நிச்சயமாக தீருவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது திருமண பாக்கியம் கிடைக்கவே இல்லையே என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் அமையுங்க. புத்திரக்காரகரான ராசியின் அதிபதி சப்தமத்திற்குள் இந்த வருடத்தில் வலுவாக நுழைகிறாருங்க. எனவே புத்திர பாக்கியம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாட்களுக்கு பிறகு மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் வருடமாக 2025 நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. 7.5 சனி முடிந்ததிலிருந்தே நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணினால் நிச்சயமாக அந்த ஏக்கம் தீரக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எந்த விதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் மிக பெரிய அளவுல பூர்த்தி ஆகுங்க. காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும். 3இல் இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்திற்கு திருக்கணிதத்தின்படி நுழைந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026ஆம் ஆண்டில் தான் நுழைகிறார். எனவே இந்த ஆண்டு முழுவதுமே அர்த்தாஷ்டக சனியின் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிறைவாக உண்டு. ஏனென்றால் மிக வலுவாக சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானத்திற்குள் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். எனவே முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே அதிரடியான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரப்போகிறது. இந்த 4 கிரக நிலைகள்ல மிக அற்புதமான மாற்றமாக ராசியின் அதிபதியான குரு, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளின் மாற்றம் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10, 11, 12, ஜென்மம் 2 என பல இடங்களை அலங்கரிக்க போகிறார். அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புகளை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சி உண்டு. மிக பெரிய அளவுல டிமாண்டை சந்திக்கக்கூடிய ஒரு துறையாகவும் விவசாயம் சார்ந்த பணிகள் அமைய போகிறது. எனவே பலர் விவசாயத்தின் மீது ஆர்வம் காட்டுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய
சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகநிலைகளும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகின்றன. அப்படி 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல்வேறு வகையான நன்மைகள் எதிர்பாராமல் உங்களை தேடி வரும். ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சின்ன சின்ன தடைகளை தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அந்த தடைகள் அனைத்தும் உடனடியாக விலகி வாழ்வில் நிச்சயமாக மகிழ்ச்சியை பெற்று தரும். எனவே தான் இனி நீண்ட நாட்களுக்கு எதிர்பார்த்த நல்ல நேரம் வந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பெரிய அளவிலான பிரச்சனைகள் நிச்சயமாக சுமூகமாக தீர்வு காணப்படும். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து வந்த பல விஷயங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகுங்க. தேங்கிய காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. குடும்ப ரீதியாக ராசியின் அதிபதி சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்வதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலகும். சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் சப்தமத்திற்குள் வந்திருப்பது எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக குடும்ப ரீதியாக நிறைவாக கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். சனி சுகஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் இந்த வருடத்தின் முற்பகுதியில தைரியஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைய போகிறார். எனவே இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிலான சிக்கல்கள் வராது. எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக கிடைக்க போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் ரீதியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றிகரமாக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் பல்வேறு வகையான புதிய யுக்திகளையும் நுணுக்கங்களையும் இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்பை மோட்சக்காரகரான கேது மற்றும் ராகு கொடுக்கின்றனர். ஏனென்றால் ராகு 3லும் கேது 9லும் இருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். எனவே புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை ரீதியான உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரமும் தன ரீதியான முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். மற்றவர்களை நம்பி எந்த விதமான பணியில் ஈடுபட்டாலும் சில சிறப்பான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத வகையில பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைந்த ஒரு ஆண்டாக 2025 நிச்சயமாக அமைய போகிறது. அனைத்து வகையிலும் எதிர்பார்த்த முன்னேற்றம் அரசியல் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாகவும் நன்மை நிறைவாகவும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக
வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுவதால் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரமும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2005 கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.